ஹாய், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் சில மாற்றங்கள் வந்திருக்கு. அது என்ன மாற்றங்கள், சேமிப்பு திட்டம் எப்படி தொடங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ செல்வ மகள் சேமிப்பு திட்டம் ஃபஸ்ட்டு தாத்தா பாட்டி அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ அப்படி ஓப்பன் பண்ண முடியாது. அது என்ன புதிய திட்டம்னா, பெற்றோர்களோட அக்கௌண்ட்டில் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். தாத்தா பாட்டியோட அக்கௌண்ட்டில் சேமிப்பு இருந்துச்சுன்னா அது ஃப்ரீஸ் ஆயிரும். அந்த பணத்துக்கு வட்டி வராது. அப்புறம் இப்போ வட்டி 8.2% உயர்த்தியிருக்காங்க. 10வது பாஸ் பண்ணியிருந்தாலே நம்ம பணத்தை வெளியில் எடுத்துக்க முடியும். இப்போ நம்ம அதை 21 வருஷத்துக்கு சேமிப்பு போடுவாங்க. அதாவது 1 to 15 வருஷங்கள் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். 15 வருஷத்துக்கு மேலே 21 வருஷம் வரைக்கும் அவங்க நம்மளுக்கு வட்டி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இருக்குது. இப்போது நம்ம 1,50,000 இல்லைன்னா 2 லட்சம் இந்த மாதிரி நம்ம ஒரு வருஷத்துக்குள்ளே பே பண்ணி இருந்தோம்னா அது நமக்கு வட்டியாக எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 80 லட்சம் 90 லட்சம் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு தகுந்த வயது எதுனா பிறந்த தேதியிலிருந்து 10 வயது வரைக்கும் நம்ம எப்போ வேணாலும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் 10 வயசுக்குள்ளே இருக்கணும். 2 பெண் குழந்தை அல்லது 3 பெண் குழந்தை, 2 அல்லது 3 இருந்துச்சுனாலும் 3 பேர்த்துக்குமே அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த இது இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் என்ன பெனிஃபிட்னா, மற்ற வங்கி சேமிப்பை விட இந்த செல்வமகள் திட்டத்தில் 1% 2% அதிகமாகவே நம்மளுக்கு வட்டி தராங்க. இதில் நம்ம சேமித்து வச்ச இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் 50% கல்விக்கும், அந்த பெண் குழந்தையோட கல்விக்காகவும், மற்றது மற்ற 21% திருமணம் அல்லது மற்ற இதர தேவைகளுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த திட்டம் அதாவது SBI, ICICI இந்த மாதிரி அரசு சார்ந்த பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கியில் மட்டும் இதை தொடங்கலாம். தனியார் வங்கியிலையும் தொடங்கிக்கலாம், அஞ்சலகத்துலேயும் தொடங்கிக்கலாம். இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்துக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்றிதழ்கள் என்ன தேவைப்படும்னா, அம்மா அப்பாவோட ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் பேன் கார்டு, அந்த குழந்தையோட ஃபோட்டோ. இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தை 250 ரூபாயிலிருந்தே நம்ம தொடங்கிக்கலாம். எவ்வளோ வேணாலும் நம்ம போட்டுகிட்டே வரலாம். அதுக்கு தகுந்த வட்டி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த அதாவது தாத்தா பாட்டி கணக்கில் இருக்கிறது ஃப்ரீஸ் ஆயிருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதில் இருக்கிற வட்டியும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்புறம் கூட்டு வட்டி இதில் அதிகமாகவே போடுறாங்க. இதுக்கு எந்த ஒரு நம்ம பணத்தை எடுக்கும்போது எந்த ஒரு வரி கட்டணமும் நம்ம செலுத்த வேண்டியதில்லை. அவங்களே எந்த ஒரு வரியும் எடுக்காமல் நம்மளோட அமௌண்ட்டை கொடுத்துக்கலாம். இப்போ இடையில 21 இயர்ஸுக்கு மேலே திருமணம் ஆகுதுன்னா அந்த இயர்ஸில் நம்ம ஸ்டாப் பண்ணி நம்மளோட பணத்தை வட்டியோடு சேர்த்து எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இனியும் நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் வரும்.